முற்போக்கு கூட்டணியின் சார்பிலே இன்று ஒன்றிய பாஜக அரசின் மக்கள் விரோத கோட்பாடுகளை கண்டித்து நடைபெறக்கூடிய இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற சேப்பாக்கம் பகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளர் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் எஸ் மதன் மோகன் அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கு கொண்டிருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் அருமை சகோதரர் மாயவரம் அமீன் அவர்களே, மாவட்ட தலைவர் ஈஎன் ரசூல் அவர்களே, இந்திய தேசிய காங்கிரசினுடைய மாவட்ட தலைவர் செல்வம் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக பங்கு கொண்டிருக்கின்ற சகோதரர் வெங்கடேசன் அவர்களே, அதேபோன்று தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக பங்கு கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் KS செந்தில்நாதன் அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பங்கு கொண்டிருக்கின்ற SSR கார்த்திக் அவர்களே, இதேபோல இந்த நிகழ்விலே பங்கு கொண்டிருக்கின்ற பல்வேறு கூட்டணி கட்சிகளினுடைய நிர்வாகிகளே, கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, பெரியோர்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரருள் பொழியப்படட்டும் என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையினை தொடங்குகின்றேன். வெயில் அதிகமாக இருக்கின்றது. ஆனாலும் கூட மிக முக்கியமான ஒரு பிரச்சனையை முன்னிட்டு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர், இரண்டாம் முறையும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்று இன்ஷா அல்லாஹ் பதவியேற்க இருக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்து இன்றைக்கு பகுதி, ஒன்றியம், பேரூர், நகரம் என்று தமிழ்நாட்டின் பட்டி தொட்டி எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகளின் சார்பாக இந்த எழுச்சி மிகுந்த பேரணி இந்த எழுச்சி மிகுந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒரு முழக்கத்தை நாம் எல்லாம் எழுப்பினோம். தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யும் என்டிஏ அடிமை கூட்டணியை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் என்று நாம் இங்கே முழக்கம் எழுப்பினோம். ஆம், நமக்கெல்லாம் தெரியும், எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்று பாஜகவிற்கிடம் அடகு வைக்கப்பட்ட ஒரு அடிமை கட்சியாக மாறிவிட்டது என்பது நமக்கெல்லாம் தெளிவாக தெரிந்த உண்மை. ஆனால் இன்றைக்கு ஏன் இந்த சமையல் எரிவாயு உருளையினுடைய விலை அதிகரித்ததற்கு என்ன காரணம்? அதிமுக மோடிக்கு அடிமை என்றால் மோடி ட்ரம்புக்கு அடிமையாக இருக்கின்றார். அதனாலதான் இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தில் மிக தெளிவாக அடிமை என்டிஏ கூட்டணி என்று சொல்லும் போது மிக தெளிவாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் தெளிவாக உணர்ந்து இந்த அடிமை கூட்டணிக்கு எதிராக, என்டிஏ கூட்டணிக்கு எதிராக இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு எப்படி மோடி ட்ரம்புக்கு அடிமை என்று நான் சொல்கின்றேன்? எந்த காரணத்திற்காக சொல்கின்றேன்? இந்தியா ஒரு சுதந்திர நாடு. நமது நாட்டினுடைய கோட்பாடுகளை, கொள்கைகளை வகுக்கக்கூடிய அதிகாரம் இந்திய அரசுக்கு மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். அரசமைப்பு சட்டமும் மிக தெளிவாக இந்தியா சுதந்திரமான ஒரு நாடு என்று சொல்கிறது.
ஆனால் அந்த சுதந்திரமான நாடு ரஷ்யாவிடமிருந்து எண்ணெயை இறக்குமதி செய்தது. இறக்குமதியை தொடர்ந்து செய்யலாம் அல்லவா? ஏன் மோடி அரசை அடிமை அரசு, ட்ரம்புக்கு அடிமையான அரசு என்று ஏன் சொல்கிறோம் என்றால், அமெரிக்காவினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அறிவிக்கிறார், 30 நாளைக்கு மட்டும் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெயை வாங்கிக் கொள்ளலாம். இதுக்கு வேறு என்ன பொருள்? ட்ரம்புக்கு மோடி அடிமையாக இருக்கிறார் என்பதை தவிர வேறு என்ன பொருள் காண முடியும்?